மருந்துகளுக்கான ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பா தந்தி டிவியிடம் அவர்கள் பகிர்ந்த கருத்துக்களை பார்க்கலாம். மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நன்மையாக இருக்கும். அது ஏன்னா 12% வரிங்க போது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு நடுத்தர மக்கள் மருந்து வாங்குறாங்க அப்படின்னா 850 ரூபா போக மீதி 120 ரூபா தோராயமாக உங்களுக்கு அரசாங்கத்துக்கு வரியாக செலுத்த வேண்டியது வருது. அது நம்ம 5% போது பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா செலுத்துகிற மாதிரி இருக்குது. இதனால் ஒரு சாதாரண மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நன்மையாக இருக்குது. இன்னொன்று உயிர்காக்கும் மருந்துகளுக்கு அத்தியாவசிய மருந்துகளுக்குலாம் விலை 0 பண்ணியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது மக்களுக்கு நல்லது தான், நல்ல விஷயந்தான். என்ன மெடிசன் வாங்குறதுனா மேக்ஸிமம் கையில் பாக்கெட்டில் காசு இருக்காது. மாதம் எண்டுனா கையில் இருக்காது. மாதம் பிறந்ததுன்னா எல்லாம் லோன் வாங்கியிருப்பாங்க. அதுக்கு பணம் கொடுத்தது போக மிச்சம் மீதி இருந்தால் தான் மருந்து மாத்திரைலாம் வாங்குவாங்க. அப்படிங்கும்போது மருந்து மாத்திரைகளும் விலை ஜாஸ்தி இருக்குது, ஒவ்வொரு இடத்துல கம்மியாக இருக்குது. அப்படிங்கும்போது ஜிஎஸ்டியை கம்மி பண்ணி வரும்போது வெளியே வாங்குறத விட இருக்கிறத வச்சு வாங்கலாங்கிறது ஒரு அபிப்பிராயம் மக்களுக்கு எதிர்ப்பு. இது ரொம்ப சிந்திக்கக்கூடிய விஷயம். அந்த ஈக்குவல் டிவைடட் அது மல்டி லெவல் டேப்லெட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மல்டி லெவல் டேப்லெட்ஸை கட் பண்ணிவிட்டு அதை நம்ம டைரக்ட் டேக்ஸை போடணும். டைரெக்டாக கம்மி பண்ணி இன்டைரக்ட் டைரக்ட் டேக்ஸ் மாதிரி மல்டி டேக்ஸ் இருக்குது. ஸோ 3 டேக்ஸ் வெரி டேக்ஸஸ் இருக்குது. ஸோ 3 டேக்ஸஸை டிவைட் பண்ணி மல்டி டேக்ஸ் 1 டேக்ஸாக கொண்டு வராங்க மருந்துக்கு. அது வரைக்கும் நல்ல விஷயம் தான். ஜிஎஸ்டி 12% இப்போ 5% பண்ணுது. உண்மையாலுமே அது கொஞ்சம் வரவேற்கத்தக்கது தாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த 5% இல்லாமல் இருந்துன்னு வச்சுக்கோங்க, பொதுமக்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். மக்கள் அரசாங்கத்தை நம்புவாங்க. அதே ஜிஎஸ்டி குறைச்சாங்க, முற்றிலும் குறைச்சிட்டாங்களே. மருந்துக்கெல்லாம் இருக்கிறத தடை பண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப பெரும்படிக்கூடிய விஷயம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.